Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 5.2 8ல ஒரு 4 subdivision sum இருக்குது. இந்த மாடலில் ஒரு வாட்டி பப்ளிக்கில் 5 மார்க் கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்படி இதை ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாக எப்படி 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, எக்ஸு கூட என்ன நம்பர் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குதோ அதை எச்ன்னு எடுத்துக்கணும், சிம்பிள் மாற்றி போடணும். -3 சிம்பிள் மாற்றி போட்டிங்கன்னா +3. அதே மாதிரி y கூட என்ன நம்பர் இருக்குதோ அதுக்கு பேர் k, சிம்பிள் மாற்றி போடணும். -4 சிம்பிள் மாற்றி போட்டிங்கன்னா +4. அதே மாதிரி இங்கே வாங்க, எப்போதுமே x கூட இருக்கிறது தான் h, சிம்பிள் மாற்றி போடணும். +1 சிம்பிள் மாற்றி போட்டால் -1. அதே மாதிரி y is equal to சிம்பிள் மாற்றி போடணும். -2 சிம்பிள் மாற்றி போட்டிங்கன்னா +2. அதே மாதிரி இங்கே வாங்க, h is equal to சிம்பிள் மாற்றி போடணும். +3 சிம்பிள் மாற்றி போட்டால் -3. k is equal to இது சிம்பிள் மாற்றி போட்டிங்கன்னா +4. -4 சிம்பிள் மாற்றி போட்டிங்கன்னா +4. அப்போ h is equal to இது சிம்பிள் மாற்றி போட்டிங்கன்னா +2. k is equal to இது சிம்பிள் மாற்றி போட்டிங்கன்னா -1. ஃபஸ்ட்டு ஹெச்சையும் கேவை ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நடுவில் ப்ளஸ் இருந்ததுன்னா இட் இஸ் எலிப்ஸ். இந்த கானிக்கோட பேர் வந்து எலிப்ஸ். ஏன் எலிப்ஸில் நீங்கள் எதுவும் எழுத வேணாம், எலிப்ஸ்ன்னு எழுதுனா போதும். இங்கே நடுவில் ப்ளஸ் வந்தாலே இட் இஸ் அன் எலிப்ஸ். அப்போ என்ன டைப் ஆஃப் கானிக்குன்னு கேட்டிருக்கிறாங்க, இட் இஸ் அன் எலிப்ஸ். நடுவில் மைனஸ் வந்துட்டாலே இட் இஸ் அன் ஹைப்பர்போலா. நடுவில் மைனஸ் வந்துட்டாலே இட் இஸ் அன் ஹைப்பர்போலான்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ரைட். அதுக்கடுத்தது எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நம்பர் தான் a². பெரிய நம்பர் 289, அதுதான் a². a² பிக் நம்பர் தான் எடுக்கணும். பிக் நம்பர் தான் a². a² வந்து 289. a is equal to square root of 289. a is equal to 17. சின்ன நம்பர் தான் b². b² is equal to 225. அப்போ a²லேருந்து ஏவை ரெடி பண்ணிங்க, உடனே b² ரெடி பண்ணிங்க. இது ரெடி பண்ண அதுக்கு அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஏஇ ரெடி பண்ணணும், a/e ரெடி பண்ணணும். நல்லா கவனிங்க. how to find AE, இதை பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. AE is equal to square root of big number இங்கே a² தான் இருக்கும் உங்களுக்கு. a² minus b², big minus small. இதுதான் ஏஇயோடைய ஃபார்முலா. ஈலாம் எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம், நீங்கள் ஏஇ கண்டுபிடிச்சா போதும். a² minus b² is equal to a² minus b² என்னும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுடைய a² வந்து 289 மைனஸ் b² வந்து 225. இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ல் 5 போச்சுன்னா 4, உங்களுக்கு 8ல் 2 போச்சுன்னா 6, 2ல் 2 போச்சுன்னா இது. அப்போ 84னா 8. இதான் ஏஇயோடைய ஆன்சர். ஏஇ ரெடி பண்ண உடனே a/e ரெடி பண்ணுங்க. ஏஇ ரெடி பண்ண அடுத்த செகண்ட் a/e ரெடி பண்ணுங்க. ஏஇ a/e இந்த ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிங்கன்னா இந்த செம்ம கடன்னு போட்டுடலாம். வாட் இஸ் a/e? a/eனா ஒன்றுமே கிடையாது, a² ஏஇயால் டிவைட் பண்ணணும். இந்த பாருங்கள், a² divided by AE தான். இதை கேன்சல் பண்ணால் a/e தானே வரும். what is my a²? a² is 289. தோ ஏஇயோட ஆன்சர் 8. கேன்சல் ஆகுமா? ஆகாது, விட்டுருங்க. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லா சம்லையும் இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா டக்குன்னு போட்டு போயினே இருக்கலாம். ரைட். சரி, இங்கே வரலாம். வாட் இஸ் மை a²? பிக்கெஸ்ட் நம்பர் இஸ் a². 100. a is equal to root of 100. இப்போ a is equal to 10. ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுதான் பிக் நம்பர். a²னாலே பிக். ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 64. அப்போ b² is equal to 64. இங்கேருந்து நீங்கள் bலாம் கண்டுபிடிக்க வேணாம், a மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இதை முடித்த உடனே ஏஇக்கு வந்துடுங்க. வாட் இஸ் ஏஇ ஃபார்முலா? எலிப்ஸ்னா ப்ளஸ் வரும், ஆனால் ஃபார்முலாவில் மைனஸ் வரும். பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். a² மைனஸ் b². அப்போ உங்களோட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² எவ்வளோ? 100 minus 64 root 36. ஆன்சர் இஸ் 6. ஏஇ ரெடியான உடனே a/e ரெடி பண்ணுங்க. a/e ஸ்பெஷல் ஃபார்முலா உங்களுக்கு. a/e is equal to a² AE. வாட் இஸ் a² என்றால் 100 by ஏஇ இப்போ தானே கண்டுபிடிச்சிங்க.
6 இதை 2 டேபிள்ஸில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 50/3 எல்லா சம்லையும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே வாங்க, ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் மைனஸுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் ஏ ஸ்கொயர், மைனஸ் கூட இருக்கிறவன் பி ஸ்கொயர். மைனஸுக்கு முன்னாடி இருக்கிறவன் ஏ ஸ்கொயர், மைனஸ் கூட இருக்கிறவன் பி ஸ்கொயர். இதில் பெரிய நம்பர் சின்ன நம்பர் பார்க்கக்கூடாது. எலிப்ஸில் தான் பிக் நம்பர் பார்க்கணும். எலிப்ஸில் தான் பிக் நம்பர் பார்க்கணும். ஹைப்பர்போலாவில் பிக் நம்பர் ஸ்மால் நம்பர்லாம் பார்க்கக்கூடாது. மைனஸுக்கு முன்னாடி இருக்கிறவன் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 225. ஆன்சர் இஸ் 15. முடிஞ்சு போச்சு. மைனஸ் கூட இருக்கிறோம் பி ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. அதுக்கடுத்து இது முடித்த உடனே நம்மளுடைய ஏஇ ஃபார்முலா எழுத போகிறோம் பாருங்க. ஏஇ ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும். அதே ஃபார்முலா தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் b square. a square plus b square. அப்போ root of what is a square? a square na 225 plus 64. அப்போ square root of 9 8 289. answer is 17. இதான் உங்களோட ஏஇ உடைய ஆன்சர். இது முடிச்ச கையோட நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா a by e ரெடி பண்ணி ஆகணும். அதே ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலா. a by e is equal to a square by ae. what is a square? 225 by ae. ae இப்போ தானே கண்டுபிடிச்சிங்க, 17. அப்போது இது எதுவும் கேன்சல் ஆகாது, அப்படியே விட்டுருங்க. இதுதான் a by e. அடுத்தது லாஸ்ட்டாக முடிச்சிடலாம். மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறோம் தான் ஏ ஸ்கொயர். மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறோம் தான் ஏ ஸ்கொயர் 25. a is equal to root of 25. answer is 5. மைனஸ் கூட இருக்கிறோம் தான் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இதை முடித்த கையோட நீங்கள் ஏஇ ரெடி பண்ணிவிடுங்க. ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு, பி ஸ்கொயர். வாட் இஸ் ஏ ஸ்கொயர்? 25 ப்ளஸ்ஸு 16. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 41. ரூட் 41 வராது, அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ பை இயோட ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. ஏ ஸ்கொயர் பை ஏ. வாட் இஸ் மை ஏ ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் வந்து 25 பை ஏஇ ரூட் 41. இதை அப்படியே விட்டுருங்க, இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ சம்ம முடிச்சிடலாமா? சென்டருக்கு ஃபேமஸ் ஃபார்முலா HK. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சென்டர் HK. நீங்கள் வேணால் சீன் போட்டுக்குங்க. சென்டர் HK. இவ்வளோதான் சென்டர் ஃபார்முலா. இது இல்லாமல் ஆன்சர் இது இல்லாமல் வாட் இஸ் மை H 2, -1. அந்த சிம்பிள் மாற்றி போட்டது தான் H. சிம்பிள் மாற்றி போட்டது தான் உங்களுக்கு K. அப்போது சென்டர் H -3, -4. சென்டர் -1, -2. சென்டர் 3, -4. HK தான் சென்டர், வேறு எதுவும் எழுத வேணாம். அடுத்தது வெர்டிசிஸ் எழுத போகிறோம், ஃபோக்கை எழுத போகிறோம், டைரக்ட்ரிக்ஸ். நல்லா கவனிச்சிங்க. இந்த படம் எக்ஸுடைய கீழே தான் உங்களுக்கு சின்ன நம்பர் இருக்குது, ஒய் கீழே பெரிய நம்பர் இருக்குது. யாரு கீழே பெரிய நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். ஒய் ஆக்சிஸ் கீழே பெரிய நம்பர் இருக்குது. சும்மா ஒரு ரஃப் டயக்ராம். ஒய் ஆக்சிஸ் கீழே பெரிய நம்பர் இருந்ததுன்னா படம் ஒய் ஆக்சிஸ் பக்கம் தான் இருக்கும். நம்மளுடைய எலிப்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் பக்கம் இருக்கும். எக்ஸு கீழே பெரிய நம்பர் இருந்ததுன்னா படம் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த சம்மில் எக்ஸு தான் ப்ரையாரிட்டி, இந்த சம்மில் ஒய் தான் ப்ரையாரிட்டி. ஒய் ஆக்சிஸ் ஆஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா ஒய் கீழே பெரிய நம்பர், இங்கே எக்ஸு கீழே பெரிய நம்பர், அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஆஸ் மோர் ப்ரையாரிட்டி. நல்லா கவனிச்சிங்க. இங்கே ஒய் ஆக்சிஸ்க்கு ப்ரியாரிட்டின்றதுனால எக்ஸுக்கு உயிர் கிடையாது. இங்கே பாருங்கள், வெர்டிசிஸ் போட போகிறேன். வெர்டிசிஸ் என்னுடைய எக்ஸுக்கு உயிர் கிடையாது. 0, என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 0 போட்டு தான் ஆகணும். ஃபோக்கையிலையும் எக்ஸுக்கு உயிர் கிடையாது. ஏன்னா ஒய் ஆக்சிஸ் தான் ப்ரையாரிட்டி. டைரக்ட்ரிக்ஸ் ஒய் தானே இந்த கணக்கில் ப்ரையாரிட்டி. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் இதை நான் ஃபில் பண்ணுறேன், அப்புறமேட்டு ஃபில் பண்ணுறேன். இங்கே வாங்க.
இங்கே எக்ஸுக்கு தானே பெரிய நம்பரு. அப்போ எக்ஸ் ப்ரையாரிட்டி. வெர்டிசஸ் என்றால் ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி. இங்கே எக்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி, ஒய்க்கு உயிர் கிடையாது. ஒய்க்கு 0, ஒய் ஆக்சிஸ் பக்கம் ஒய் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் 0. அதே மாதிரி ஃபோக்கைக்கு வாங்க, ஃபோக்கையிலையும் எக்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி, எக்ஸஸ் ப்ரையாரிட்டி, பட் ஒய் இஸ் டம்மி. இங்கே எக்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி. அதனால் டைரக்ட்ரிக்ஸில் x is equal to தான் வரும். அடுத்தது இங்கே வாங்க, மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி. மைனஸ்க்கு முன்னாடி பாசிட்டிவாக யார் இருக்கிறானோ அவன் தான் ப்ரையாரிட்டி. அப்போது நம்மளோட ஹைப்பர்போலா எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் இருக்கும், இங்கே எக்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி. மைனஸுக்கு முன்னாடி பாசிட்டிவாக யார் இருக்கிறானோ அவன் தான் ப்ரையாரிட்டி. இங்கே பிக் நம்பர் ஸ்மால் நம்பர் கிடையாது. எலிப்ஸில் தான் பிக் நம்பர் ஸ்மால் நம்பர். பிக் நம்பருக்கு தான் ப்ரையாரிட்டி. இங்கே பாசிட்டிவ்க்கு தான் ப்ரையாரிட்டி. அதனால் எக்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி, எக்ஸ் ஆக்சிஸ் தான் ப்ரையாரிட்டி. எக்ஸுக்கு ப்ரையாரிட்டின்றதுனால என்னுடைய வெர்டிசிஸில் எக்ஸுக்கு உயிர் இருக்கும், ஆனால் ஒய்க்கு உயிர் இருக்காது. ஒய் ஆக்சிஸ், ஒய் கோஆர்டினேட்டுக்கு உயிர் இருக்காது, 0 போட்டுங்க. அதே மாதிரி என்னுடைய ஃபோக்கையிலையும் ஒய் ஆக்சிஸ்க்கு உயிர் இருக்காது. என்னோட சம் எக்ஸில் இருக்கிறதுனால எக்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி. அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் வரும். டைரக்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் வரும். இங்கே ஒய் ஆக்சிஸ் தான் ப்ரையாரிட்டி, பிகர் நம்பர், அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு வந்துக்குது. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தான் ப்ரையாரிட்டி, பிகர் நம்பர், அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வரும். இங்கே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரையாரிட்டி, அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்திருக்குது. இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் இஸ் ஒய் ஆக்சிஸ், அதனால் நம்மளோட ஹைப்பர்போலா ஒய் ஆக்சிஸ் பக்கம் இருக்கும். அப்போ இங்கே ஒய் ஆக்சிஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி. அதனால் நம்மளோட ஃபார்முலா எழுதும்போது ஒய்க்கு தான் ப்ரையாரிட்டி. எக்ஸ் டம்மி, எக்ஸுக்கு மரியாதை கிடையாது. ஒய்க்கு தான் ப்ரையாரிட்டி, ஏன்னா பாசிட்டிவ் இஸ் ஒய்க்கு தான் ப்ரையாரிட்டி. ஒய் இஸ் ஈக்குவல் டு யாருக்கு ப்ரையாரிட்டியோ, எந்த ஆக்சிஸ்க்கு ப்ரையாரிட்டியோ அந்த லெட்டர் தான் வரும். எந்த ஆக்சிஸ்க்கு ப்ரையாரிட்டியோ அந்த லெட்டர் தான் வரும். சரி, நான் எக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன், சில இடத்துல ஒய் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு இடம் ஃபில் பண்ணாமல் இருக்கும், அந்த இடத்த ஃபில் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. வெர்டிசிஸ்க்கு வரேன். ஏ வெர்டிசிஸ்னாலே அந்த ஃபில் ஆகாம இடம்லாம் இருக்குது பாருங்கள். ஏ ஃபில் ஆகாத இடம்லாம் ஏ. வெர்டிசிஸ்னா ஏ. ஃபோக்கைனா ஏஇ, ஃபில் ஆகாத இடம். ஏஇ ஃபில் ஆகாத இடம். ஏஇ ஃபில் ஆகாத இடம்லாம் ஏஇ போட்டுறணும். அதுக்கடுத்தது டைரக்ட்ரிக்ஸ் A/E, அழகாக இருக்கும் பாருங்கள். A/E. அதனால் எப்போதுமே உங்களுக்கு கொஷின் எப்படி மாற்றி கேட்டாலும் ஃபஸ்ட்டு சென்டர் எழுதுங்க, அப்புறம் வெர்டிசஸ் எழுதுங்க, அப்புறம் ஃபோக்கை, அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ், இந்த ஆர்டரில் எழுதுங்க. அப்போ தான் ஏன்னு அழகாக வரும். A/E. லாஸ்ட் ஸ்டெப்பு, எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குதோ அங்கே ப்ளஸ் ஹெச் போட்டுக்கணும். எக்ஸு கூட ப்ளஸ் ஹெச், கே கூட ஒய் ஆக்சிஸ் கூட கே போட்டுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் கூட ப்ளஸ் ஹெச், ஒய் ஆக்சிஸ் கூட கே போட்டுக்கணும். ஒய் ஆக்சிஸ் இது, அதனால் ப்ளஸ் கே போட்டுக்கணும். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குதோ ப்ளஸ் ஹெச், ஒய் ஆக்சிஸ் கூட ப்ளஸ் கே, எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஹெச், ஒய் ஆக்சிஸ் கூட கே, எக்ஸ் ஆக்சிஸ் இது, அதனால் ப்ளஸ் ஹெச்சோடு நிறுத்திக்கணும். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கோ ப்ளஸ் ஹெச், ஒய் ஆக்சிஸ் கூட ப்ளஸ் கே, எக்ஸ் ஆக்சிஸ் கூட ப்ளஸ் ஹெச், ஒய் ஆக்சிஸ் கூட ப்ளஸ் கே, எக்ஸ் ஆக்சிஸ் தானே இது, அப்போ ப்ளஸ் ஹெச் போட்டு நிறுத்திக்கணும். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கோ ப்ளஸ் ஹெச், ஒய் ஆக்சிஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் கே, எக்ஸ் ஆக்சிஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் ஹெச், ஒய் ஆக்சிஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் கே, இது ஒய் ஆக்சிஸ் தானே, ப்ளஸ் கே. கிட்டத்தட்ட ஃபார்முலா நான் எழுதி முடிச்சாச்சு. நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் டக்குன்னு நமக்கு ஆன்சர் வரப்போகுது. சென்டர் எல்லாமே உங்களுக்கு ஹெச்காமாக்கி, அதனால் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக சம் முடிஞ்சிடும். வெர்டிசஸ் உள்ளார போகலாமா? வெர்டிசஸ் உள்ளார ஆக்சுவலாக என்ன ஆகுனா, உங்களுக்கு எலிப்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹைப்பர்போலாவாக இருக்கட்டும், ஃபோக்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வரும். டபுள் ஆன்சர்ஸ் வரும். சென்டர் எப்பொழுதுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் வெர்டிசஸும் ஃபோக்கையும் டபுள் ஆன்சர்ஸ் வரும். எங்கெல்லாம் ஏ போட்டிருக்கீங்களோ அங்கே போய் மறக்காமல் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏ போட்டிருக்கிறீங்களோ அங்கே போயிட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏ போட்டிருக்கீங்களோ அங்கே போய் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏ போட்டிருக்கீங்களோ அங்கே போயிட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏஇ போட்டிருக்கீங்களோ அங்கே போயிட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏஇ போட்டிருக்கீங்களோ அங்கே போய் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏஇ போட்டிருக்கீங்களோ அங்கே போய் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏஇ போட்டிருக்கீங்களோ அங்கே போயிட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏ பை இ போட்டிருக்கீங்களோ அங்கே போய் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏ பை இ போட்டிருக்கீங்களோ அங்கே போய் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏ பை இ போட்டிருக்கீங்களோ அங்கே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். எங்கெல்லாம் ஏ பை இ போட்டிருக்கீங்களோ அங்கே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். அப்போது ஏ இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏஇ இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏ பை இ இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ். சூப்பர். இப்போ நம்ம சம்ம முடிச்சிடலாமா? ஓகே, கம்மிங் பேக் டு அவர் ஃபைனல் ஆன்சர். 0 + ஹெச்னா ஹெச் தான். ஹெச்சோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஹெச்சோட வேல்யூ 3. டைரெக்டாக 3 போட்டுக்கிறேன். ஏன்னா 0 கூட கூட்டினா 3 அதே தான் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. வாட் இஸ் மை ஏ? ஏ என்பது 17. வாட் இஸ் மை கே? கே இஸ் 4 + 4. அப்புறம் இங்கே வாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் இஸ் மை ஏ? ஏ என்றால் 10 ப்ளஸ் ஹெச் என்றால் -1. இங்கே ப்ளஸ் தான் வருது சட்டப்படி, ஆனால் உங்களுக்கு அங்கே மைனஸுக்குனால -1. 0 + கேனா உங்களுக்கு கே தான் வரப்போகுது. கேவோடைய ஆன்சர் கேக்கு ஒயின்னு போட்டுக்கிறோம் பாருங்கள். கேவோடைய ஆன்சர் 2. கே தானே சிம்பிள் மாற்றி எழுதிக்கணும். கேவோடைய ஆன்சர் 2. அப்போ 0 + 2 இஸ் 2 தான் வரும். 0 + 2 இஸ் 2, ரைட்? அதுக்கடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏனா 15 ப்ளஸ் ஹெச் என்றால் -3. சட்டப்படி ப்ளஸ் தான் போடணும், ஆனால் அங்கே மைனஸ் இருந்தனால ப்ளஸ்ஸும் மைனஸும் போதுனா -3. 0 + கேனா கே தான் வரும். கேவோட ஆன்சர் 4. அதுக்கடுத்தது 0 + ஹெச். 0 + ஹெச்னா ஹெச் தான் வரப்போகுது உங்களுக்கு. வாட் இஸ் மை ஹெச்? ஹெச் இஸ் 2. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏனா 5 ப்ளஸ் கே என்றால் -1, அதனால் -1. இதில் டபுள் ஆன்சர் வரப்போகுது பாருங்கள். 2 ஆன்சர் பிரிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆன்சர் அண்டு செகண்ட் ஆன்சர். 3 அப்படியே தான்ப்பா இருக்கும். ப்ளஸ் 17 ப்ளஸ் 4 21. 17 4 கூட 21. -17 + 4 -17 4 போச்சுன்னா -13. 3 மாறாது. -17 + 4 -13. அப்போ +17 வச்சு ஒரு சம் போடணும், -17 வச்சு ஒரு சம் போடணும். டபுள் வெர்டிசஸ் வரும். இதுக்கு பேர் ஏ டேஷ்னு சொல்லுவோம் நம்ம. அப்படியே எழுதினாலும் போதும் உங்களுக்கு. 3,21 3, -13 ஆன்சர். -17 + 4 -17 4 போச்சுன்னா 13. எவன் பெரியவனோ அவன் சிம்பல். இதுலேயும் டபுள் ஆன்சர் வரும். +10 - 1 +10 - 1னா 9. 2 எதுவும் மாறாது. -10 - 1 -11 2. அதே மாதிரி இங்கே வாங்க. இதுலேயும் டபுள் ஆன்சர். 15ல் 3 போச்சுன்னா 12. 12, 4 அப்படியே தான் இருக்கும். -15 - 3 -15 - 3 சேர்ந்தால் -18. -15 - 3 -18, 4. டபுள் ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே வாங்க. இங்கேயும் டபுள் ஆன்சர். 2, இது மாறாது. +5 - 1னா 4. -5 - 1னா -6. அதுக்கப்புறம் இங்கே வரலாமா? ஃபோக்கை வரலாமா? ஃபோக்கை 0 + ஹெச்னா ஹெச் தான். ஹெச்சோடைய ஆன்சர் 3. ஏஇ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ இதோ இருக்கு பாருங்கள். 8 ப்ளஸ் கே ப்ளஸ் 4. இதுலேயும் டபுள் ஆன்சர். 3, 8 + 4 12. 8 +8 + 4 12. -8 + 4 -4.
இப்போ 3 கம்மா -4 3 கம்மா -4 இங்கே வாங்கப்பா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 6 ப்ளஸ் ஹெச் என்றால் -1 0 ப்ளஸ் கேனா கே தான்ப்பா வரும் கேனா 2 இங்கேயும் டபுள் ஆன்சர் ப்ளஸ் 6 -1 5 கமா 2 -6 -1 -7 கமா 2 -6 -1 சேர்ந்தா -7 கமா 2 ரைட் அதே மாதிரி இங்கே வாங்கப்பா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 17 ப்ளஸ் ஹெச் என்றால் -3 ஏஇ வச்சு போட்டுருக்கோம் ஏஇ என்றாலே உங்களுக்கு ஃபோக்கை அதுக்கப்புறம் 0 ப்ளஸ் கேனா கே தாம்பா வரும் கேவோட ஆன்சர் எவ்வளோப்பா 4 இதுவும் டபுள் ஆன்சர் ப்ளஸ் 17 -3 14 கம்மா 4 அப்படியே தான் இருக்கும் -17 -3 சேர்ந்தா -20 கம்மா 4 அடுத்தது இங்கே வாங்கப்பா 0 ப்ளஸ் ஹெச்னா ஹெச் தானே ஹெச் என்ன 2 தான்ப்பா 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயோட ஆன்சர் √41 ப்ளஸ் கேவோட ஆன்சர் -1ப்பா அப்போ -1 இந்த √41க்கு உங்களால் 1 கூட்டவும் முடியாது சப்ராக்ட் பண்ண முடியாது அப்படியே விட்டுற வேண்டியதான் 2 கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் √41 -1 அப்படியே ஒன்று டபுளாக பிரிக்க தேவையில்லை டபுளாக பிரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி எழுதணும் 2 கம்மா √41 -1 அதுக்கடுத்து 2 கம்மா -√41 -1 எழுதணும் இப்படியே எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க ரூட்டில் வந்தால் கூட்டவும் வேணாம் சப்ராக்ட் பண்ண வேணாம் இட்ஸ் அ சர்ட் உங்களால் சப்ராக்டும் பண்ண முடியாது ஆடும் பண்ண முடியாது அதனால் ரெண்டாக பிரித்து எழுதுறது ஒன்று தான் அப்படியே எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க லாஸ்ட்டாக முடிச்சிடலாமாப்பா y is equal to a by e plus k இப்போ y is equal to plus or minus a by e ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே தயாராக வச்சுருக்குறோம் இந்த சம்மில் ஒரு வாட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காது பப்ளிக் எக்ஸாமில் சூப்பராக 5 மார்க் தூக்கிட்டு போகலாம் ப்ளஸ் கே என்றால் +4 அப்போது இதில் ப்ளஸ் வச்சு ஒரு சம் போடணும் மைனஸ் வச்சு ஒரு சம் போடணும் 2 சம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் y is equal to 289/8 + 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 32 + 289 ஆட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 321/8 ஒரு ஆன்சர் ஓவர் 321/8 அதே மாதிரி y is equal to -289/8 + 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 32 289ல் 32 மைனஸ் பண்ணிங்கன்னா y is equal to -257/8 இது இன்னொரு டைரக்ட்ரிக்ஸ் அப்போ 2 டைரக்ட்ரிக்ஸ் வரும் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே வாங்கப்பா x is equal to + or minus a by e ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா 50/3 ஹெச்சோட ஆன்சர் இதோ ரெடியாக இருக்குது உங்கள்கிட்ட ஹெச்சோட ஆன்சர் -1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா 2 ஆன்சர் +50/3 -1 ஒரு ஆன்சர் இன்னொரு ஆன்சர் x is equal to -50/3 -1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 அப்போ 50ல் 3 போச்சுன்னா 47 இப்போ x is equal to 47/3 இங்கே போர்டு தெரியுதா நான் பண்ணி கீழே போய்கிட்டே இருக்கிறேன் லைனை தாண்டி அப்போ பிரச்சனை கிடையாது அப்போ x is equal to 47/3 இது ஒரு ஆன்சர் x is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3 -50 -3 சேர்ந்தா -53/3 இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ் அதே மாதிரி இங்கே வாங்கப்பா x is equal to + or minus a by e ரெடி இருக்கு பாருங்கள் 225 + or minus by 17 ஹெச்சோட ஆன்சர் -3 இப்போ ப்ளஸ் வச்சு ஒரு சம்பா 225/17 -3 ஒரு சம்மு x is equal to -225/17 -3 நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க 225 -7 3 21 51 வரும்பா 51/17 இப்போ 225லேருந்து நீங்கள் 51 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 22ல் 5 போச்சுன்னா 17 174/17 your answer is x is equal to 174/17 இது ஒரு ஆன்சர் அதே மாதிரி இங்கே வாங்கப்பா x is equal to -225 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -51 அப்போது x is equal to ரெண்டு ஒரே சிம்பிள் ஆட் ஆகிடும் -276/3 இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ்
The final is y is equal to plus or minus x is equal to போடணும், 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 y is equal to போடணும், y is equal to போடணும், y is equal to, ஏன்னா it's an equation, directrixனால equation, இதெல்லாம் points, bracket 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 bracketsஆ இருக்கும். a by e, a by e, a by e 25 by root 41 plus k னா -1 plus or minus வந்து அப்படியே விட்டுருங்க, இப்படியே போட்டுட்டாலே உங்களுக்கு மார்க் போதும். தனித்தனியாக ப்ளஸ் வச்சு மைனஸ் வச்சு போட தேவையில்லை, ஏன்னா அது சிம்பிளிஃபையும் ஆகாது. திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த சம். கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு பார்த்தோன்னா இதில் ஒரு தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா யூஆர் வெரி ஸ்மார்ட். கண்டுபிடிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொன்னேன், எக்ஸ் கிட்ட இருக்கிறது ஹெச், ஒய் கிட்ட இருக்கிறது கே. எக்ஸ் கிட்ட இருக்கிறது ஹெச், ஒய் கிட்ட இருக்கிறது கே, சிம்பிள் மாற்றி போடுங்க. எக்ஸு கிட்ட இருக்கிறது ஹெச், ஒய் கிட்ட இருக்கிறது கே, சிம்பிள் மாற்றி போடுங்கன்னு சொன்னேன். இங்கே என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, எக்ஸு கிட்ட இருக்கிறது தானே ஹெச், நான் மாற்றிட்டேன் பாருங்கள். நம்ம ஸ்கூலில் நடத்தும் போது இந்த மாதிரி மாற்றி போடும்போது நீங்கள் பின்னாடி இருந்து கற்றுவீங்க, சார் மாற்றிட்டீங்க சார், ஹெச்சை மாற்றி போட்டுக்கிறீங்கன்னு. உடனே நாங்கள் மாற்றிடுவோம். இந்த யூடியூப்பில் எடுக்கிறதுனால இதுதான் பிரச்சனை. நான் பாட்டு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தா பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல இது தப்பாக இருக்குது. என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இந்த தவறை ஆஸ் எ டீச்சராக நான் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிவிடுவேன். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மார்க் போச்சு, 5 மார்க் ஆச்சு. அதனால் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, நான் போட்ட ஸ்பீடில் இதை மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் கிட்ட இருக்கிற வேல்யூ தான் ஹெச், சிம்பிள் மாற்றி போடணும். அப்போ ஹெச் வந்து -1 மாறிடுச்சு பாருங்கள். இது இங்கே வரும். கே வந்து சிம்பிள் மாற்றி போட்டால் -2 + 2 மாறிடும். அப்போ ஹெச்கேவோட வேல்யூ மாறி போச்சு. இதெல்லாம் எதுவுமே மாறாது, இதெல்லாம் எதுவுமே மாறாது. இங்கே மாறும், ஹெச் கமா கே இடம் மாறி போச்சு. அதனால் ஹெச்சுக்கு பதில் -1 வரும், கேக்கு பதில் 2 வரும். மாறிடுச்சா? அப்படியே உல்ட்டாவாக மாறும். நான் நீங்கள் ஹெச் தானே ஆட் பண்ணோன்னே, ஹெச்சோட வேல்யூ என்ன, அது -1, 0 -1 நீங்கள் -1 வரும், -1. இங்கே கே தானே ஆட் பண்ணணும், கேவோட ஆன்சர் அது +2, அதனால் இங்கே +2 போட்டிருக்கணும், +2. அப்போ 5 + 2 இது அப்படியே மாறும் உங்களுக்கு, இது அப்படியே ஆன்சர் மாறிடும். -1, +5 + 2 7ஆக மாறிடும். -5 + 2 -3ஆக மாறிடும். -5 + 2 -3ஆக மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் கண்டிப்பாக மாறும், டோட்டலாக மாறும். எப்படி, ஹெச்சோட வேல்யூ -1 இங்கே வந்துடும். ஆனால் கேவோட வேல்யூ என்ன ஆகிடும்னா +2ஆக மாறிவிடும், +2ஆக மாறிடும். இப்படியே விட்டுறலாம் ஆன்சர். வேணா நீங்கள் பிரித்து கூட போட்டுக்கலாம். -1, √41 + 2 ஒரு ஆன்சர், -1, -√41 + 2 இன்னொரு ஆன்சர். ரெண்டாக கூட பிரித்து போட்டுக்கலாம். இங்கே ஏஇ ப்ளஸ் கேவோட வேல்யூ மாறி போச்சு பாருங்கள். கேவோட வேல்யூனா அது +2. அப்போ அந்த ஹெச்சும் கேவும் மாறிச்சுன்னா டோட்டல் சம்மே மாறிடும். ஏன்னா இது ஒய் ஆக்சிஸ் பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்சர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எக்ஸ் பார்ட்டி அங்கே மறைஞ்சிருக்குது, இங்கே எல்லாமே எக்ஸ் பார்ட்டி ஃபஸ்ட் இருந்தது. அதனால் ஹெச் டக்குன்னு எழுதினே வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்து ஹெச் எழுதிட்டேன். பி வெரி கேர்ஃபுல். எக்ஸ் கிட்ட இருக்கிறவங்க தான் ஹெச், ஒய் கிட்ட இருக்கிறவங்க தான் கே, சிம்பிள் மாற்றி போடணும். அதனால் அந்த லாஸ்ட் சம்மில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். சாரி ஃபார் திஸ் மிஸ்டேக். தேங்க்யூ.